கார்த்திக் பாபு வேதிக் அஸ்ட்ராலஜர், அவரும் ஜோதிட துறையை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேடையில் உரையாற்ற போகிறார். ஒரு ரத்தன சுருக்கமாக உரையாற்ற போகிறார். ஐயா ராதாகிருஷ்ணன் நடத்தும் இந்த ஜோதிட மாநாட்டில் என்னை பேச வைக்க சில நிமிடங்கள் ஒதுக்கிய திரு குரு மணிகண்டன் அவர்களுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சிடலாம். இன்றைக்கி ஆயில்யம் நட்சத்திரம், ஸோ புத பகவானுடைய நட்சத்திரம் போயிட்டுருக்குது. தலைவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினார். ஓகேங்களா, நான் புதன் பகவானை பற்றி பேசிடுறேன். ஏன்னா காதல் வரும்போது பின்னாடி இளமை அப்படிங்கிறது கூடவே வந்துடும். ஸோ அந்த இளமை இருக்கிற வரைக்கும் தான் காதல் வருமா அப்படின்லாம் கிடையாது. புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காதல் வந்துக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த புதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் நீசமாகாமல் இருக்கணும். அப்படி நீசமானால் ஒரே ஒரு காதல் தான் வரும். அப்போ புதன் நல்லா இருந்தால் நிறைய காதல் வரும். அது பள்ளி படிப்பில் வரும், கல்லூரி படிப்பில் வரும், அப்புறம் வேலை செய்கிற இடத்துல வரும், அப்புறம் வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஒரு இடத்துல வரும். இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாமே திருமணத்துலலாம் முடியாது. ஓகேங்களா? அதாவது ஏதோ ஒரு கோமாளி படத்தில் ஒரு டைலாக் வருங்களா, அதாவது தேன்மொழி இனிமொழி கனிமொழி அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ புதன் நம்ம நிறைய பேர் ஜோதிடர்கள் இங்கே இருக்கிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டவங்க. நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக நமக்கு நல்லாவே தெரிய வரும். ஓகேங்களா? அது உள்ளூர் கலவரம் உலக கலவரம் வரைக்கும் எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இதில் புதன் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கிரகம். நான் சொல்கிறது இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார், இன்னொருத்தர் மாதிரி சொல்லுவார். இப்படி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நவ கிரகங்களும் 9 பேருமே 9 மாதிரி டிசைனில் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜோதிடர்களும் அதே மாதிரி தான் 9 பேர் 9 டிசைனில் உட்காந்துருப்போம். அதில் நிறைய மெத்தடாலஜி, வேதிக் அஸ்ட்ராலஜி, கேபி, டிஎன்ஏ, அதுக்கப்புறம் வேறு இன்னும் அப்படி எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? யார் யாருக்கு எது சரியாக வருதோ அதை சிறப்பாக சொல்லிட்டு போங்க. வர்றவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுங்க. அது மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ புதனை பற்றி சின்னதாக சில வரிகள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். புதன் அப்படிங்கிறப்போ கணக்கன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு சிந்தனையாளர், எப்போயுமே டைரியில் எழுதி நோட் பண்ணுறவர். நம்ம தலைவர் முன்னாடி ஒருத்தர் பாருங்க, டைரியில் வச்சு பேனா டைரியோடு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அது புதன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி மேடம் பச்சை கலரில் புடவை கட்டியிருக்காங்க, அவங்களும் புதனோட சம்பத்தில் வரும். இதுக்கு முன்னாடி பேசின ஒரு மேடம் கூட சொன்னாங்க, ஒருத்தர் கன்னி ராசி, மிதுன ராசி இதில் இருக்கவங்களுக்கு புதன் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மேடம் சொன்னது கரெக்டு தான். நான் மிதுன ராசி, கன்னி லக்னம், ரெண்டுமே புதனோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ஈவன் மோரோவர் அந்த புதன் ஆயில்யம் நட்சத்திரத்திலே உட்காந்துருக்காரு. எனக்கு இன்றைக்கி புதன் ஆயில்யத்தில் தான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா சந்திரன் இன்றைக்கி ஆயில்யமாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஆயில்யம் அப்படிங்கிறப்ப அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவமாக வருது. 4, 8, 12 நம்ம வர்ற ஜாதகர்களுக்கு அவங்களுடைய ரகசியத்தை நல்ல விதமாக எடுத்து சொல்லி அவங்களை கடை தேற்றி மோட்சமடைய வைப்பது தான் நம்மளுடைய முக்கியமான வழி. இது எல்லா ஜோதிடர்களும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய கிளைண்ட் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. பணம் அப்படிங்கிற விஷயமும் 8ஆம் இடம், அது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. ஸோ நீங்கள் கிளையண்ட்டை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க மூலிமா 10 இல்லை 100 கிளைண்ட்டு கூட வருவாங்க. ஆனால் அந்த ரகசியம் சரியான ரகசியமாக இருக்கணும். எது எப்படி சொல்லணுங்கிற ஒரு விதியமைப்பு இருக்குது. எல்லாமே வெளிப்படையாக பேசிடக்கூடாது. இலைமறை காயாக பேசணும். ஆனால் அந்த ஜாதகருக்கு அது புரியுற மாதிரி பேசணும். அது ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ புதனை வலுப்படுத்துறதுக்கு சின்ன விஷயங்கள் தான். பெருமாள் கோயில் வழிபாடு, துளசி தீர்த்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களாலான உதவி ஏதோ ஒரு சின்ன விஷயம். அது ஏழை குழந்தைங்களோட படிப்புக்கு ஒரு பின்ன பென்சில் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாம். நல்ல வசதியில் இருக்கவங்க டேர்ம் ஃபீஸ் கட்டுங்க, நல்லபடியாக வாழ்க்கையில் வருவீங்க. ஈவன் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாலும் நல்லபடியாக வருவீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது கார்த்திக் பாபு ஐயா ரத்தன சுருக்கமாக சொல்லுங்கன்னு நல்ல ரத்தன சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு நன்றியை